வசந்தது. இப்ப 65, 75, சில நாட்டெல்லாம் ஆவரேஜ் ஏஜ் 70 தாண்டிடுத்து. எல்லாரும் 70 வயசு மேல வாழறா. சில மேலை நாடுகளில் பார்த்தால் அதே போல் ஜப்பான், கொரியா முதலான நாடுகள்ல பார்த்தாலும் 140 வருஷம் வாழறவாள்னு சொல்றோம் இல்லையோ. சாமி இவர் என்னதான் பண்ணார்னு தோணும். ஆனா இதுல ஒரு ஆபத்து இருக்குன்னு வச்சுங்க. நம்ம பாட்டுக்கு 140, 150 வருஷம் இருந்து நம்ம பேரம்பேத்தி முதற்கொண்டு மரணம் அடையறத நம்ம பார்த்துட்டு இருக்கணும். இந்த ஆபத்துக்கு தயாரா இருக்கணும். நாம இருக்கேனே தவிர பிள்ளை பொண்ணெல்லாம் போயிடுவா, பேரம்பேத்தி மரணம் அடைஞ்சிடுவா, கொள்ளு பேரம் கூட மரணம் அடைஞ்சு விடலாம். நாம நன்னா உட்காந்துருப்போம். அப்ப அந்த தலைமுறைக்கு நம்ம இன்னார்னு கூட பழக்கமே இருக்காது. ஆனா நாம இன்னும் வாழ்ந்துட்டு இருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிப்பா, இன்னும் இந்த கிழவர் எத்தனை பேர் போறத பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்க போகிறாரோ என்ன சொல்லிடுவா. அந்த அளவுக்கு போகணும்னு நான் சொல்ல வரல. ஆனா இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியம் ஆயுளோட இருக்க வேண்டும். அப்ப ஆயுள் வளரும், ஆரோக்கியம் வளரும். போதாது, ஆயுஷ்ச பலம், பலத்தோட இருப்போம். சுகம் இருந்தா உடம்பு நமக்கு சுகம் கொடுக்கணும் இல்லையோ. நிறைய சாப்பிட்டால் அதுவே உள்ளுக்குள்ள அழற்சியை கிளப்பிடுறதே. எத்தனை மருந்து அதுக்கு சாப்பிட வேண்டியிருக்கு பாருங்க. அமிலம் சுரக்கிறது, இங்கே இருந்து அப்படி வாயு பிரிஞ்சு பிரிஞ்சு வாய் வழியா வர ஆரம்பிக்கும். ஏப்பமா வரும். நம்மால நின்று உட்கார்ந்து ஒரு வேலை பார்க்க முடியாது. என்னமோ ஒரு தத்தளிப்பு. அதிகமா சாப்பிட்டா இது சுகமே போயிடும், துக்கம் வந்துடுறது. குறைவா சாப்பிட்டா எப்பவும் உற்சாகத்தோட இருக்கலாம். எந்த எடுத்த காரியத்தையும் உடனே செய்யலாம். நிரம்ப தூக்கம் வரவே வராது. குறைச்சலா சாப்பிட்டோம்னா தேவையான அளவுக்கு தூங்கினா போறோம். நிறைய சாப்பிட்டா அதுவே ஒரு அழுத்தப்படுத்தி நம்மள தூங்க வச்சிடும். ஆகையால் அதுவும் வேண்டாம். சுகஞ்ச அனாவிலஞ்சாஸ்ய பவத்யபத்யம், சிறந்த புத்திர பாக்கியம் கிடைக்குங்கிறார். ஆருக்கு குழந்தை பேர் இல்லையோ அவர்கள் ஆகார கட்டுப்பாட சரியா வச்சிருந்தா. இந்த விஷயத்துல உங்களுக்கு சந்தேகம் வரும். குறைச்சலா சாப்பிட்றவாளுக்கெல்லாம் குழந்தை பிறந்துடுறதா, நிறைய சாப்பிட்றவாளுக்கெல்லாம் பிறக்காது இருக்கா? இதெல்லாம் உங்க கேள்வி வாஸ்தவமான கேள்விதான். ஆனா இதுல ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன சாப்பிடுறோம்? தாத்து விருத்திக்காக சாப்பிடுறோமா, நிலைத்து நின்கிற ஆகாரமா சாப்பிடுறோமா? கண்ணன் கீதையில சொல்றார், இன்ன ஆகாரத்தை சாப்பிடாதே, இந்த மாதிரி மட்டும் சாப்பிடு. ரஸ்யாக ஸ்னிக்தாக ஸ்திராக ஆகாராக, வழவழப்பான உணவு, இனிப்பான உணவு, பார்க்கறதுக்கு நன்னா சௌமியமா இருக்கக்கூடிய உணவு. இப்படிப்பட்ட உணவைத்தான் சாப்பிடணும். பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கிற உணவையோ அல்லது நேற்று பண்ணின உணவையோ பல நாள் முன்னாடி பண்ணினதோ இயற்கையான சுவை மாறின உணவையோ அதே பெருமாளுக்கு காட்டப்படாத உணவையோ இன்னொருத்தர் சாப்பிட்ட மிச்சத்தையோ இதெல்லாம் சாப்பிடாதே. இதெல்லாம் ரஜோ குணத்தவர்களுக்கு ஆகாரம், இதெல்லாம் தமோ குணத்த ஆகாரம். இதை தவிர்த்து விடு, சாத்விகமான ஆகாரத்தை சாப்பிடு. கண்ணன் சொல்றார், யாத்தயாமம் கதரசம் பூதி பரியுஷிதம் உச்சிஷ்டம் அமேத்யம். இந்த 6 தவிர்க்கத்தக்கவை. யாத்தயாமம் சமைத்து ஒரு ஜாமம் முடிஞ்சு படுத்துனா சாப்பிடக்கூடாதுங்கிறார். கதரசம் இயற்கையான சுவை கழிந்து போயிடுச்சா சாப்பிடக்கூடாது. அப்ப பிரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்க்கிறதே தவிர்க்கப்படணும். பதப்படுத்தப்பட்டது தவிர்க்கப்பட வேண்டும். இயற்கையான பால், இயற்கையான நெய், இயற்கையான மோர். இப்ப ஆர்கானிக் ஃபுட்ஸுக்கெல்லாம் எவ்வளவு பெருமை வந்துருக்கு பாருங்க. கெமிக்கல்ஸ் போடாத பண்ணணும். கஷ்டப்படுத்தி பசுமாட்டுக்கு ஊசியை குத்தி குத்தி பாலை கறக்க கூடாது. இயற்கையா கறந்ததை மட்டும் எடுத்துக்கணும். அதே மாதிரி அதுக்கு செயற்கையா கெமிக்கல்ஸ் எல்லாம் ஊட்டி நிறைய பால் கறக்க வைக்க கூடாது. இத போல இப்ப நிறைய கேம்பெயினிங்லாம் ஆரம்பிச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் பழைய நாள் இயற்கை. அப்படி வாழ்ந்திருந்தோம்னா ஆரோக்கியத்துக்கு குறைவில்லை, ஆயுளுக்கும் குறைவு கிடையாது. அதனாலதான் கண்ணன் சொல்றார், யாத்தயாமம் கதரசம் பூதி. அதுல ஒரு துர்நாற்றம் வந்து கொடுத்தா துர்நாற்றம் உள்ள பொருளை சாப்பிடவே கூடாது. பரியுஷித்தம் ஊசி போனதை முதல் நாள் ஊசினது மறுநாள் வச்சு சாப்பிடவே கூடாது. உச்சிஷ்டம் ஒருத்தர் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடக்கூடாது. அதுக்கு விதிவிலக்குகள் உண்டு. குரு, கணவன், தந்தை, மூத்த அண்ணன், ஆச்சாரியன், தெய்வம் இவர்களுடைய மிச்சத்தை, பாகவதோத்தமர்கள் மிச்சத்தை சாப்பிடலாம். உச்சிட்டஞ்ச அமேத்தியம், கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணப்படாததை ஒரு நாளும் உட்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் தமோ குணம். ரஜோகுணம் ரொம்ப அதீத உப்பு, நிறைய காரம், நிறைய குளிர்ச்சி, நிறைய புளிப்பு, இதுவும் கூடாது. அத்யுஷ்ண லவண தீக்ஷ்ண ரூக்ஷவிதாகினா, வாயு தொல்லையை கிளப்பி விடக்கூடிய ஆகாரமும் கூடாது. கிழங்கு வகைகளை குறைவா சாப்பிட்டுக்கணும். பச்சை காய்கறிகளையும் கீரை வகைகளையும் நிரம்ப சாப்பிட்டு கொள்ளலாம். கீரை வகைகள் கூட வின்டர் சீசன், ஒரே மழை காத்து குளிர் பாருங்க, அப்ப அடிக்கடி சாப்பிடக்கூடாது. பூச்சி அதிகமா இருக்கும். குறைச்சலா நல்லா வெயில் காலத்தில் சாப்பிட்டு கொள்ளலாம்.
பச்சை காய்கறி சாப்பிடலாம். எல்லாத்தையும் எண்ணெயை கொட்டி நிறைய சமைத்து அப்படியே தகதகா பளபளா வேண்டாம். பாதி உப்பு போண்டா போறோம், பாதி சர்க்கரை போண்டா போறோம். சாப்பிட ஆரம்பிச்ச பிற்பாடு அதுக்கப்புறம் சர்க்கரையோ உப்போ போட்டுக்கொள்ளவே கூடாது. இது ஒரு வழக்கம், ஞாபகம் வச்சுங்க. சமைத்த உணவுல உப்பு இல்லையா, பெருமாளுக்கு நைவேத்தியம் ஆயிடுதா, அப்படியே சாப்பிடணும். நாம சாப்பிடச்சே வாயில வைக்க பறிச்சே உப்பு இல்லைன்னு தெரிஞ்சு உப்பை போட்டு கூடாது. ஏன்னா வெறும் இலையில உப்பை போட்டால் பசு மாம்சத்தை போட்டு உண்ணுவதற்கு சமம். அதனால கண்டிப்பா அதை நம்ம செய்யக்கூடாது. இப்படியாய் ஆகாரத்துல குறைவாகவும் நிறைவாகவும், அதுல இருக்கிற கண்டென்ட் நிறைவா இருக்கணும், ஆனா அதுக்கு இருக்கிற அளவு குறைவாக இருக்க வேண்டும். இப்படி சாப்பிட்டு வந்தால் ஆயுளும் ஆரோக்கியமும் நீடிக்கும், பலம் இருக்கும், சுகம் இருக்கும், நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். அதை நாம பண்ணி பார்த்தத்தானே தெரியும். இப்படி பலதும் கிட்டும். கடைசியாக ஓ இவர் நிறைய சாப்பிடுறவர், பண்ணி வச்ச சோராத்தனை இவர் தீத்துருவார் என்கிற கெட்ட பேரு நமக்கு இல்லாமல் இருக்கும். இந்த 6 பெருமகளும் கிடைக்க மிதமாக புஜிப்பாய் என்று விதுரர் சொன்னார். அதை நாம இன்னைக்கு பார்த்துட்டோம். தீபம் ஆயுள் பாரதத்தில் தர்மம். ஒரு சிறிய இடைவேளைக்கு